கண்ணியத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு குறித்து, தொழுகை குறித்து இந்த ஹதீஸில் பேசுகிறாங்க. ரமதான் மாதத்திற்கு பின்னால் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளில் எந்த மாதத்தினுடைய நோன்பு சிறந்தது என்பதாகவும், ஃபர்தான தொழுகை தொழுகின்றோம், அந்த தொழுகைக்கு பின்னால் ஒரு சிறந்த தொழுகை எது என்பதையும் இந்த ஹதீஸின் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான், ரமதானுக்கு பின்னால் நோன்புகளிலேயே மிகச்சிறந்த நோன்பாகிறது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுவினுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாசத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். ரமதான் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய நோன்புகள், ஃபர்தான நோன்புகள். இந்த ஃபர்தான நோன்புகளை தக்க காரணமின்றி விடவே முடியாது. அந்த ஃபர்தான நோன்புக்கு இணையாக அடுத்ததாக இருக்கக்கூடிய பல நோன்புகள் இருக்கிறது, மாதாந்திர நோன்புகள், மேலும் நம்மளுடைய நேர்ச்சை நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், நஃபிலான நோன்புகள், இப்படி பல நோன்புகள் அதற்கு அடுத்தபடியாக பல நோன்புகள் இருக்கு. இது போன்ற நோன்புகளில் ரமதானுக்கு பின்னால் நாம் சிறந்த நோன்பாக எதை பார்க்கின்றோம் என்றால், முஹர்ரம் மாசத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்பு. காரணம், முஹர்ரம் அல்லாஹுவினுடைய மாதம். 12 மாதங்கள்ல அல்லாஹுக்குன்னு ஒரு மாதம், அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு மாதம் சங்கையான முஹர்ரம் மாதம். அந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே பல வகையான நிகழ்வுகள், ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நடைபெற்ற மாதமாக இது இருக்கிறது. சில நபர்கள் முஹர்ரம் பிறை 1 - 10 வரைக்கும் தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க. சில வீடுகளில் தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க. இன்னும் சிலர்கள் பரிபூரணமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதை தாண்டி ஆஷூராவுக்கு முன்பின் வைக்கக்கூடிய நோன்புகள், குறைஞ்சபட்சம் இந்த 10 நாள் 30 நாள் வைக்க முடியலைனாலும் கூட ஆஷூராவுடைய தினம் முஹர்ரம் பிறை 10, 9, 10 நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்புகளை வைக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செய்யும் விதமாக வைத்த நோன்பு இது. அவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு சரிதை, வரலாறு, சம்பவம். வெற்றியை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹுக்கு ஷுக்குரு என்ற அடிப்படையில், நன்றி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷூரா தினத்தன்று மட்டும் நோன்பு வைத்தார்கள். முஹர்ரம் பிறை 10 மட்டும் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னால் இருந்தே இது போன்ற சிறப்பான இந்த தினங்கள், அவங்களுக்கென்று குறிப்பாக ஆக்கப்பட்ட சில நோன்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க பேணி வந்தாங்க. அதை மக்கள்கிட்ட அவங்க சொல்லலை, சஹாபாக்கள்கிட்ட அவங்க சொல்லலை. சில விஷயங்கள் அவங்களுக்குன்னு ஹுசூசியத்தாக இருக்கும், அந்த விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து வந்ததற்கு பிறகு, ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகு, இந்த யூத கூட்டம் இந்த நாளில் நோன்பு வச்சுட்டு இருந்துச்சு. யூதர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சி கேட்டாங்க அங்குள்ள மக்கள்கிட்ட, இவர்கள் இந்த நாளில் ஏன் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்ட்டு. நபிய நாயகமே, இவங்க பல வருடங்களாக நோன்பு வச்சுட்டு வர்றாங்க, என்ன காரணம் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தானா இல்லையா?
இந்த நாளில் வெற்றியை கொடுத்த அந்த நாளை இவர்கள் பெருநாளாக கொண்டாடி வருகிறார்கள். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்பதால் அவங்களுடைய அமைப்பில் நோன்பு வச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, அவங்கள விட மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்குத்தான் மிக முக்கியமான நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களை விட நமக்கு மிக முக்கியமானவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால் நாமும் நோன்பு வைக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் பண்ணணும். அவன் ஒரு நோன்பு வைக்கிறான், அவனுக்கு மாற்றமாக நம்ம 2 நோன்பு வைப்போம்ட்டாங்க சிலாசனம். முன்னால் பின்னால் 9-10 வைக்கணும், 9 வைக்க முடியலைன்னா 10-11 வைக்கணும், இந்த மாதிரி. அப்போ இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்புக்குண்டான கூலி என்ன அப்படின்னா, 2 வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 2 வருஷத்தினுடைய நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக ஹதீதுகளிலே வருகிறது. அப்போ ரமதானுக்கு பின்னால் நோன்புகளிலேயே சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படக்கூடிய அல்லாஹினுடைய மாதமாக இருக்கக்கூடிய சங்கையான அந்த மாதத்தில் முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பாகும். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியும் இந்த ஹதீஸினுடைய தொடரிலே சொல்லித் தருகின்றார்கள். வஅஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் தொழுகைகளிலேயே மிகச்சிறந்த தொழுகை எது? ஃபர்லான தொழுகை சுபுஹு, துஹரு, அசரு, மகரிப், இஷா. இது ஃபர்லான தொழுகை. இதை நம்ம வெட்டி போட்டாலும் தொழுகாமல் விடக்கூடாது, எங்கே இருந்தாலும் தொழுகாமல் விடக்கூடாது. நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம், நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஃபர்லான தொழுகையை மட்டும் விடவே கூடாதுங்க, பெரிய பாதிப்பை உண்டாக்கும் நமக்கு. எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தொழுகையை மட்டும் விடவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரண தருணத்தில் 2 தோழர்களுடைய கழுத்திலே கையை போட்டு காலினுடைய பெருவிரல் பூமியை இழுத்து கொண்டே வந்தது. நான் அந்த 2 கோட்டை பார்த்தேன் என்கின்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இழுத்துக்கிட்டே போயிருக்காங்க, நடக்க முடியலை. அப்போ ஃபர்லான தொழுகைகளை எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது என்பது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி. அந்த தொழுகைக்கு பிறகு எத்தனையோ தொழுகைகள் இருக்கிறது. சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், துஹா தொழுகைகள், இஷ்ராக்கு தொழுகைகள், மேலும் சிறப்பு தொழுகைகள், இப்படி நிறைய தொழுகைகள் இருக்கிறது. அந்த தொழுகைகளில் சிறந்த தொழுகை எதுவென்றால் ஃபர்லுக்கு பின்னால் பாதல் ஃபரீதா ஸலாத்தல் லைல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தொழுகைக்கு பின்னால் நீங்கள் தொழக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகை என்கின்றார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவில் சுபுஹுக்கு முன்னால் நீங்கள் தொழக்கூடிய அந்த தஹஜ்ஜத் நேரத்திலே தொழக்கூடிய தொழுகை. ஆகையால் அந்த தொழுகைகளையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தஹஜ்ஜத் தொழுகை ஃபர்லாக இருந்துச்சு, அது நமக்கு தெரியாது. அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான ட்ராக்கு வேற, சில அல்லாஹ்வுக்கும் உண்டான சில, அதாவது தனிப்பட்ட விசேஷ அமல்கள் இருக்கும், விசேஷமான சில இதுகள் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது கடமையாக இருந்தது தஹஜ்ஜத். அதை அவங்க என்ன செஞ்சாங்க, வளமையாக தொழுது வந்தாங்க. அதனுடைய இன்பத்தை அனுபவித்த நமது தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இன்பத்தை என் உம்மத்தும் அனுபவிக்க வேண்டும், அதனுடைய சுவையை நீங்களும் ருசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மை பார்த்தும் சொன்னார்கள், தஹஜ்ஜத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அந்த தொழுகையை நீங்கள் வளமையாக தொழுது வாருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. ஆக கண்ணியமான பெருமக்களே, நம்மை அதிகமாக அமல் செய்ய வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒன்றுமில்லாமல் மன்னிக்க வைத்து அல்லாஹ்வை சந்திக்க வருகின்ற பொழுது ஒரு நல்ல சிறந்த முஃமினாக, கரையற்ற பாவமற்ற முஃமினாக வர வேண்டும் என்பது நபிகள் நாயகத்தினுடைய அவா. அதைத்தான் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லி தந்து, இது போன்ற நோன்புகளையும் தொழுகைகளையும் நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லித்தர்றாங்க. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் நமக்கு ஒழுக்கமாக சுன்னத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவா.